ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன் சேனல். வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ் 2 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை இது 3 எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 டீஸ்பூன் ஊற்ற போகிறோம். 3 தக்காளியை அரைச்சி ஊற்றுறோம். 1 தக்காளி தாளிக்கிறதுக்கு, 1 லெமன், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு. இதுதாங்க இந்த ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலா போட்டால் தான் உள்ள நல்லா மணம் வரும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கசகசா 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம இதிலிருந்து 1 ஸ்பூன் தான் நம்ம போட போகிறோம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள், நெய் சிறிது, தாளிப்பதற்கு தேங்காய். வாங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்கள், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 அரைச்சிருக்கேன். எப்போவுமே இது 3 மட்டன் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் பிரியாணி ஆகட்டும், வெஜிடபிள் பிரியாணி ஆகட்டும், இந்த மாதிரி குறன்னு அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். முதல்ல குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போது தேங்காய், நீங்கள் தேங்காய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் ஊற்றுறேங்க. நெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த இலை, பிரிஞ்சி இலை இருந்தால் போடுங்க. 4 ஏலக்காய். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கணுங்க. எப்பவுமே இந்த வெங்காயம் அப்படியே நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அப்போ தான் அந்த பிரியாணி வதன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், 3 தக்காளி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும் வெங்காயம். இன்னுமே கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்தால், ரொம்ப கருகக்கூடாது. அப்படியே நல்லா சுருண்டு வெங்காயம் தனியாக எண்ணெய் தனியாக நிற்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நல்லா வெங்காயத்தையெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு, இந்த நடுவில் எண்ணெய் நிற்கிது பார்த்திங்களா, அந்த எண்ணெய்க்குள்ளே நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி இந்த எண்ணெய்க்குள்ளே 1 ஸ்பூன் போடணுங்க. அதே எண்ணெய்க்குள்ளே நம்ம தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயில் கருகிடக்கூடாதுங்க. அந்த எண்ணெயில் இதை வதக்கணும். அப்போ தான் அந்த மணம் வரும். சாப்பாடும் நம்ம கலர் கொடுக்கும். நம்ம கலர் பொடியெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா நல்லா அந்த மணம் பிரியாணிக்கு அந்த மணம் கொடுக்கும். பிரியாணிக்கே இந்த இதுதான் மணம் கொடுக்குறது. இந்த பட்டை கிராம்பு பொடி தான் மணம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா எண்ணெய் தனியாக, அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருள் தனித்தனியாக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மசாலா நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கி நல்லா வணங்கட்டுங்க.
பாருங்க, இது வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 பழம் சேர்ப்பாங்க. எனக்கு புளிப்பு அந்த இந்த புளிப்பு வந்து பிடிக்காது, அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேங்க. நீங்கள் வேணால் 1 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழ அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் 2 டீஸ்பூன் சேர்க்குறோம். புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க, ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துறாதீங்க. இதையும் நல்லா சேர்த்து கிண்டி மணம் வரணும் நல்லா. இது மசாலா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காய்கறி சேர்த்த போகிறோம். பாருங்கள், நல்லா மசாலா சுண்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச காய்கறி சேர்த்துக்குங்க. காய்கறியை நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்க. இந்த போட்டு இந்த தண்ணி கோர்த்துட்டு இருந்ததுன்னா சாப்பாட்டில் வந்து சாப்பாடு வந்து தொதன்னு ஆயிடும், வதன்னு ஆயிடும். இந்த மாதிரி மசாலா வந்து இருக்கணுங்க, பொரியல் மாதிரி இருக்கணும் மசாலா. பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்திக்கிறோம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் பாசுமதி அரிசி, சீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த அரிசி வந்து இந்த மசாலாவோட நல்லா கலக்கி விடுங்க. நம்ம முதலே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. இந்த மாதிரி கலக்கி விடுங்க. தண்ணி வந்து நீங்கள் உங்கள் அரிசி, நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேத்தாப்படி தண்ணி வச்சுக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா விசில் வந்து அடங்கிடுச்சு. பாருங்கள், சாப்பாடு நல்லா எவ்வளோ உதிரியாக நல்லா மலர் மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.